ப்ளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒன் வே டிசைன் சொல்லுவோம். ஒன் வே டிசைன்னா டிசைன் பாருங்களேன், இந்த எலிஃபென்ட் வந்து இப்படிதான் இருக்கு. இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாவே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. சோ இதை மாத்தக்கூடாது. நம்ம ஃப்ரண்ட் பேக் நம்ம கட் பண்ணும்போது ஒன் வே டிசைன் போறதுக்கும் தனித்தனியா பண்ணணும். இதுவே பிளெயினா இருந்துச்சுனாலும் நம்ம வந்து அந்த கிளாத் கரெக்ட் பண்ணி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுக்கும். இந்த ஒன் வே டிசைனுக்கு நான் எப்படி ஃபோல்ட் பண்றேன்னா, கரை பகுதி இருக்கு இல்லையா, நீங்க பிளெயினா எடுத்தாலும் சரி எல்லாத்துலயும் இது மாதிரி கரை பகுதியும் செய்வோம் நம்ம. இது வந்து சைட்ல வரணும் நம்மளுக்கு. சோ அதை ஏத்த மாதிரி நான் வந்து இது ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது ஃபோல்ட் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த கரை பகுதியில இருந்து ஃபோல்டிங் என் பக்கம் இருக்கு, கரை ஓபன் வந்து அந்த சைடு. நம்மளுடைய பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, இதை நீங்க வைக்கும் போது சைட்ல வந்து நம்ம எவ்வளவு சீன் கொடுக்க போறோம்னா 1.5 இன்ச் கொடுக்க போறோம். அந்த அளவுக்கு நம்ம ஃபோல்டிங் கரெக்டா எடுத்துக்கோமான்னு பாருங்க. இப்ப நான் பண்ணும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா என்னோட பேட்டர்ன் ஷீட்டுக்கு தான் ஃபோல்டிங் இருக்கு. சோ அதை நானே எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சோ இதை இன்னும் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா 1.5 இன்ச்சஸ் வருது. இந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்க ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைட்ல ஒரு 1.5 இன்ச்சஸ் இருக்கு. எனக்கு பேட்டர்ன் ஷீட்ல இருந்து இந்த மார்க்கிங் பாத்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் இருக்கு. சோ இதை எட்ஜுக்கு நான் வச்சுட்டு இப்ப இந்த அளவுலயே நான் கீழே பாத்துக்கிறேன். கீழே எனக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் இருக்கணும். இதை வச்சுட்டு அப்படியே பின் பண்ணிக்கிறேன். நான் பேக்குக்கு வந்து வேற ஷேப் கொடுக்குதுன்னா நெக் கட் பண்ணல, அது அப்படியே இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரண்ட் எடுத்துக்கோம். பேக்கை கட் பண்ணி காமிச்சுவேன். எடுத்து மீதி ஃபோல்டிங்க நம்ம 1 by 1 பண்ணிக்குவோம். இப்ப ஃபர்ஸ்ட் நான் பேக்குக்கான 1.5 இன்ச்சஸ் கொடுத்தாச்சு. இப்ப இதுலயே வந்து நம்ம சுத்தி சீம் பண்ணா எவ்வளவு கொடுக்குன்னு பாத்துக்கேன். இப்ப நான் நெக் வந்து கட் பண்ணல. சோ இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் ஷோல்டர் கொடுக்குறேன். சோ நெக்ஸ்ட் ஆர்மோலுக்கு 1/2 இன்ச்சஸ். சோ சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொண்டு போவேன். இங்கேயுமே மேல 1/2 இன்ச்சஸ் இருக்கு. சோ நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மெஷர்மெண்ட் எப்படி டேஸ்ட் பண்ணி மார்க் பண்ணுவோம்னா பேட்டர்ன் வந்து 1/2 இன்ச்சஸ் ஒரு இடத்துல நீங்க வந்து வச்சு பார்த்து கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு திருப்பியும் அவுட்டர் வருது. சோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்ப நம்ம இந்த பேக் பேட்டர்னை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே கண்டிப்பா 1/2 இன்ச்சஸ் சீம் இருக்கணும். இப்ப இதை அப்படியே கட் பண்ணிப்போம். நம்மளுடைய பேட்டர்ன் ரெடி. சோ பாத்தீங்கன்னா நமக்கு எங்கெல்லாம் தையல் வேணும். இப்ப நெக்குக்கு நீங்க கேட்கலாம். நெக்குக்கு வந்து நான் கட் பண்ணல, பேட்டர்னோட இருக்கும். நான் இதை எப்ப கட் பண்ணா ஷேப் எப்படி கொடுக்கணும்ன்றதை நான் வரையும் போது காமிக்கிறேன். இப்ப அடுத்தது மீறி ஃப்ரண்ட் பாக்குறதுதான். சோ ஃப்ரண்ட்டுக்கு திருப்பி ஃபோல்டிங் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. பேக் கட் பண்ண உடனே உங்களுக்கு இப்ப ஃபோல்டிங் தனியா ஃப்ரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வைக்க போறீங்க. திருப்பி இதை இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் இருக்கணும். இந்த 1/2 இன்ச்சஸ் இங்க இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த சைடு எனக்கு 1.5 இன்ச்சஸ் இங்க எனக்கு வரல இல்லையா, உங்களுக்கு அப்படியே இப்படி ஆப்போசிட்ல கூட வச்சு பார்க்கணும். இந்த சைடு எனக்கு 1/2 இன்ச்சஸ், சைடுல 1 இன்ச்சஸ் வரணும். இந்த மாதிரி எக்ஸஸ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்க்கு என்ன பண்ணலாம்னு சொல்றேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சைடு 1/2 இன்ச்சஸ், சைடு வந்து 1.5 இன்ச்சஸ். கீழே ஒரு 1/2 இன்ச்சஸ் இருக்கணும். சைட்ல வந்து 1.5 இன்ச்சஸ். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கான்னு பார்த்து அப்படியே பின் பண்ணிக்கலாம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் இருக்கு. கீழேயும் அதே 1/2 இன்ச்சஸ் நான் கேப் கொடுத்துருக்கேன். அதையும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அப்பர் செஸ்ட் சின்னதா இருக்கு, செஸ்ட் சைஸ் வந்து பெருசா இருக்கு. அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல நெக் வந்து லூஸ் ஆகும். ஏன்னா பேக் ரொம்ப டீப் கொடுத்துருக்கு. 8.5 இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணுவோம்னா 1/2 இன்ச்சஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மார்க்கிங்ல சீம் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து இப்ப இந்த டாட்டோட ஸ்டார்டிங் இருக்குல்ல, இந்த டாட்டிங் இதுல இருந்து இப்போ கிராஸ் எடுத்து கட் பண்ண முடியும்.
ஓகே, இப்ப இதுல வந்து 1/2 inches கனெக்டிவிட்டி வரும். கிராஸ் மட்டும் வர மாதிரி நீங்க எப்படி கட் பண்றேன்னு பாருங்க. இங்க இருந்து 1/2 inches அதே இதுல லைட்டா இந்த டர்னிங் வரும்போது இப்படி கட் பண்ணி இந்த இடத்துல ஒரு தனி ஒரு ஸ்டாண்டிங் வந்து அப்படிதான் ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல நெக் டிரா பண்ணி அப்படியே கட் பண்ணி இங்க பிளாக் ரெடி பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச்சுக்கு ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். இது எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா மேல ஒரு 1/2 inch மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கீழே எப்படி வேணா இருக்கட்டும், நம்மளுக்கு தேவை இந்த கர்வ் தான். ஓகே, சோ இதுல இந்த சைட்ல வர எனக்கு 1.5 inches இருக்கணும். சோ அது வர மாதிரி நம்ம பார்த்து மடிச்சுக்காது. ஸ்லீவ் பேட்டர்ன் நான் வச்சிருக்கேன். ஹோல்டிங் எடுத்தாச்சு. சைட்லயும் 1.5 inch இருக்க மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிட்டு எனக்கு ஸ்லீவ் லென்த் தான் கம்மியாயிடுச்சு. சோ இங்க இருந்து சீம் அலவன்ஸ் ஒரு 1/2 inches கனெக்ட் பண்ணி டிரா பண்ணிக்கலாம். சோ இங்க பாருங்க இப்படி பேட்டர்ன் ஒட்டினா மாதிரி 1/2 inches வந்தா போதும். இந்த எக்ஸஸ்ல இருந்து 1.5 inches நமக்கு இங்க இருக்கு. சோ அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க பின் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா இதுல எனக்கு ஸ்லீவ் லென்த்தை விட கிளாத் வந்து கம்மியா தான் இருக்கு. அதனால ப்ராப்ளம் இல்லை, அதை அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு 4 பீஸ் சேர்ந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு இப்ப செக் பண்ணிக்கோங்க. இப்ப இது எனக்கு இங்க கர்வ் இருக்குன்னா 4 பீஸ்லயும் உள்ள கிளாத் இருக்கா மட்டும் பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு இந்த 4 பீஸ்லயுமே இருக்கு. இதுதான் என்னுடைய ஸ்லீவ். இன்னும் நான் ஃப்ரண்ட் இருக்கு கட் பண்ணல. நான் ஸ்டிச் பண்ணும் போதுதான் அந்த ஃப்ரண்ட்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்தேன். சோ இந்த சைடு ஹோல்டிங்ல இருக்கு, அதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். பின் மட்டும் போட்டுட்டு சென்டர்ல ஒரு நாச்சு கொடுத்துக்கோங்க எப்பவுமே. இப்ப நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் பேண்ட் போயிடலாம். சோ வேஸ்ட் பேண்ட் எனக்கு லூப் பட்டி தேவை, நெக்குக்கு தேவை, நெக்குக்கு கிராஸ் பீஸ் தேவை. எனக்கு பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 பீஸ் இருந்தா போதும். கீழே 1/2 inches, சைட்ல 1/2 inches அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து ரொம்ப இதுவா எடுக்கல. இந்த சைடு 1/2 inches இருக்கணும். உள்ள வந்து இன்னொரு பீஸ் நான் கொடுத்துருக்கேன். பேண்டுக்கு ஒரு 1/2 inches கொடுத்துக்கிறேன். சைடு வந்து 1.5 inches இருக்க மாதிரி பார்த்துட்டு பின் பண்ணிக்கலாம். மேலேயே ஒரு 1/2 inches இருக்கணும் நம்மளுக்கு. அதான் பார்த்து சேமா இருக்கு. நான் இதை அப்படியே போட்டுட்டு மேல 1/2 inches இருக்க மாதிரி, கீழே சைட்ல வந்து 1.5 inches இருக்க மாதிரி பார்த்து எப்பவுமே பேட்டர்ன் போடும் போது அதுதான் நீங்க கவனிக்க வேண்டியது. இப்ப இதை சுத்தி நம்ம வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்க வேண்டியதுதான். இப்ப இதை கட் பண்ணி இந்த இடத்துல வந்து நாட்ச் கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு ஹூக் சைடு வர வேண்டிய இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நீங்க ஹூக் பட்டிக்கு 2, கை பட்டிக்கு 2, கை பட்டிக்கு 2, ஹூக் பட்டிக்கு 2. இது அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க. இப்ப இதோட லென்த் பாத்தீங்கன்னா இது கரெக்டா 9 வருது. சோ இப்போதைக்கு நான் 9 inch வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பின் பண்ணி வச்சுக்கலாம். 238 ரெடி. கிராஸ் பீஸ் எடுத்துப்போம். கிராஸ் பீஸ் எவ்வளோ பீசஸ் இருக்கும் ஜாயின் பண்ணி கூட நீங்க எடுத்துக்க முடியும். இப்போ எங்கிட்ட இருக்கிற பீசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் பேண்ட் கொஞ்சம் நான் வேற கிளாத் கொடுத்துட்டு போறேன். சோ எனக்கு இப்ப நெக்குக்கு மட்டும்தான் தேவை. ஸோ நெக்குக்கு நான் ஒரு பீஸா எடுத்து மேக்ஸிமம் எவ்வளோ லென்த்ல எடுக்க முடியுமோ எடுத்துக்கணும். இப்போ என்னோட ஸ்கேல் வித் வந்து பாத்தீங்கன்னா 1.5 inches கரெக்டா இருக்கு. அதனால நான் அதை அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத்ல என்ன வருதுன்னா நீங்க சின்ன சின்ன டேஷ் லைன்ஸா போட்டுக்கீங்க. உங்களுக்கு தேவை அந்த மார்க்கிங் எங்க கட் பண்ணலாம். ஃபுல்லா நீங்க பேப்பர்ல வரைய மாதிரி வரைய வேண்டாம். ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு ஒரு லைன் அது போதும். இதுல எனக்கு வந்து 3 பீசஸ் கிடைக்குது எங்க வீட்டுல. கிராஸ் பீஸுக்கு உங்களுக்கு இந்த யானை எந்த ஷேப்ல வேணா இருக்கணும். ஏன்னா நான் வந்து இது உள்ளதான் டர்ன் பண்ண போறேன். இந்த பீஸ் நான் எவ்வளவு இருக்குன்னு எடுத்துட்டேன். கிராஸ் அப்படியே கட் பண்ணிப்போம்.